வம்பா இருக்கு. உன் பொண்ணு எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற. ஆனா ஒரு விஷயம்பா, உன் பொண்ணு ரொம்ப ரோசக்காரி. அவ எந்த ஆத்துலயோ குளத்திலயோ உளுந்து கிடக்குறவளோன்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப நாள் கழிச்சு கூடி வந்த கல்யாணம், அதுவும் இல்லைன்னு ஆச்சுன்னா எந்த பொண்ணால உசுரோட இருக்க முடியும்? ஆனா உன் பொண்ணு ரொம்ப ரோசக்காரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவ ஆத்துலயோ கிணத்துலயோ இல்ல, ஏதாவது குளத்துல விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, ஊரு குளத்துல கூட ஏதோ பொண்ணோட பாடி கிடக்குதுன்னு வேற சொன்னாங்களே. நீ எதுக்கும் ஊரு குளத்துல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுமா. போய் பொண்ணை தேடுற வழிய பாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குடா அவ கதறத கேக்குறதுக்கு. ரோகிணி, அப்பா அப்பா. ரங்கா, என்ன என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? அப்பா ஏன் அழுகுற? அப்பா அப்பா, நம்ம ரோகிணி போயிட்டா. அப்பா ரங்கா, என்ன சொல்ற? அப்பா, ரோகிணி போயிட்டா. ஏன் இப்படி எல்லாம் உளறற? அப்பா, கலிவர்த போன் பண்ண. அப்பா, அவன் என் பொண்ணை கொன்னுட்டாப்பா. அவன் என் பொண்ணை கொன்னுட்டாப்பா. ரங்கா, அப்படி எல்லாம் இருக்காது. அவன் அப்பா சொன்னா, ஊர் குளத்துல உன் பொண்ணு பாடி மிதக்குது, போய் எடுத்துக்கொண்டு சொல்றாப்பா. அப்பா, எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் இருக்காது. ஐயோ ரங்கா, இல்லப்பா, உறுதியா சொல்றாப்பா, ஊர் குளத்துல உன் பொண்ணு பாடி மிதக்குது. என் பேத்திக்கு என்னவோ ஆயிடுச்சு. அந்த படுபாவி என்னவோ பண்ணிட்டானே. என் பேத்தி கதை எழுதுறத பார்க்க என் பொண்ணு நான் ஆசாசியா வளர்த்தேன். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே மாமா. ரோகிணிக்கு ஒண்ணும் ஆகாதுமா, இப்பதானே அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா. ரோகிணி, நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க போய் என்ன பாத்து வரலாம். Cheers. Cheers. இப்படி ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து சரக்கு அடிக்கிறோமே, தப்புலையா மச்சான்? டேய், இங்க அடிச்சா தானே சரக்கும் அடிக்க முடியும், வேலையும் பார்க்க முடியும். பார்ல போய் அடிச்சோன்னு வச்சுக்கோ, வேலையை பார்க்க முடியுமா? சோ நான் சென்சிபிளா தான் முடிவு பண்ணிருக்கேன். நான் வேலை நேரத்துல சரக்கு அடிக்கல, சரக்கு அடிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்கறேன். இல்ல மச்சான், வர்ஷாவுக்கு தெரிஞ்சா தப்பாயிடுமேன்னு நினைச்சேன். பூல், வர்ஷா நீ என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாடா. அவ என்கிட்ட கெஞ்சினதை நீ பாத்துருக்கணுமே. அருண் ப்ளீஸ், இனி இந்த லைஃப்ல உன்னை சந்தேகமே பட மாட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சினாடா. உனக்கு டைம் செமையா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ நினைச்சது எல்லாம் நடக்குது. சரியா கல்யாணத்துக்கு முன்னாடி ரோகிணியை கழட்டி விடுறதுக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயத்த கடவுள் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. நீ எனக்கு சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்ன, அப்போ கூட நான் நம்பலடா. ஆனா தப்பே பண்ணாம அந்த கதிர் ஜெயிலுக்கு போனாம பாரு, அப்பதான் நம்புனேன் நமக்கு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. நீ நர்மதா கதிர்னு யாரும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. ரோகிணி ஃபேமிலியை விடு, அவங்கள நீ லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிடுவ. அது எப்படி மச்சான் நர்மதாவை ஆஃப் பண்ண? நர்மதா எங்கடா ஆஃப் ஆனா? அவ என்ன ரோகிணி கழுத்துல நீ தான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு தான் இருக்கா. ஆனா கதிரை ஜெயில இருந்து கொண்டு வந்துருவேன்னு பைத்தியக்காரத்தனமா நம்புறா. அது ஒண்ணுதான் எனக்கு பிளஸ். கதிர் இப்போதைக்கு வெளியே வர முடியாது, அதனால அவளும் என்ன கம்பல் பண்ண முடியாது. செம்ம மச்சான், எல்லார் கையிலயும் ஒரு விலங்க மாட்டிட்ட மச்சான். நீ சூப்பர்டா. ஒரு பக்கம் எக்ஸ்பீரி மெடிசன்ஸ்ல இருந்து உனக்கு பணம் வருது, இன்னொரு பக்கம் வர்ஷாவோட தங்க சுரங்கமே உன் கைக்கு வருது. நீ மேல மேல போயிட்டு இருப்படா, யாருனாலே உன்னை தடுக்க முடியாது.
நல்லபடியா இருக்கணும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவளுக்கு ஐயோ எதுவுமே ஆயிருக்க கூடாது. என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே, என் பேத்தி இந்த கோலத்துல பார்க்க ஏய், அம்சா, வச்சு. அவசரப்பட்டு அப்படி எல்லாம் பேசாத. அப்படிலாம் ஒண்ணு ஆயிருக்காது. ஐயோ எவ்வளவு செல்லமா வளர்த்தேன். ஐயோ என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாலே. ஆயிருக்காதும்மா. அவளுக்கு ஒண்ணு அப்படியெல்லாம் நடந்திருக்காது பாட்டி. ரோகிணி அப்படியெல்லாம் பண்ற பொண்ணு இல்ல பாட்டி. போயிட்டா போயிட்டா என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டா. தைரியமா வாங்கப்பா, அப்படிலாம் ஒண்ணும் நடந்திருக்காது. ரங்கா என்னம்மா? ஏய் ரங்கா, என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? வாமா. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன்ப்பா. நான் பார்க்க மாட்டேன்ப்பா. நான் பார்க்க மாட்டேன். எல்லாரும் போய் அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் நர்மதா, நீ அது போய் பாரு. பாரும்மா. ரங்கா அழாத. பார்க்க மாட்டேன். அழாதம்மா. நான் பார்க்க மாட்டேன். போ, போய் பாரும்மா. ரோகிணி போய் பாரும்மா. ஏய்ம்மா. என்ன நடந்தது? போ. போம்மா. போய் பாரும்மா. அழாதம்மா. அழாத. என் பேத்தி இந்த கோலத்துல பார்க்க வச்சு. ஐயோ கடவுளே, அப்படி எதுவும் இருக்க கூடாது. இவங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு வலிய கொடுத்துறாத. அவங்க யாரும் இதை தாங்க மாட்டாங்க. கடவுளே. என்ன நர்மதா, என்னாச்சு? பயப்படுது. என்னாச்சுமா? தாத்தா, அப்படி யாரும் இல்ல தாத்தா. நம்ம ரோகிணி இல்ல. வாங்க போலாம்.